தாவேக்கா விருப்பமனு தாக்கல் வேட்புமனு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 50,000 வேட்புமனு தாக்கல். தாவேக்காவின் வேட்புமனு தாக்கலுக்கு அவ்வளோ பேர் முந்தி அடிச்சுட்டு வர்றாங்க. அந்த அளவுக்கு தொகுதியில் இன்னைக்கு அவ்வளோ பேர் விருப்பமா இருக்கிறாங்களா? அத்தனை தலைவர் உருவாக ரெடியா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில்? தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற யாருக்குமே அரசியல் தெரியாது அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து. விஜய் என்ன பேசினாலும் அது அரசியல் நினைச்சுக்கிறாங்க. பனையூர்ல என்ன நடந்தாலும் அது அரசியல் நினைச்சுக்கிறாங்க. ஏன்னா இது வரைக்கும் அவ எந்த கட்சியிலையுமே விருப்பமனுனா என்ன அப்படிங்கிறது கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு டக்குனு ஒரு தாவேக்காட்ட போயிட்டு நான் வந்து என்ன சொல்றது, ஏதோ ஒரு வேணும்லாம் சொல்லலை, போயிட்டு டக்குனு எவ்வளோ தொகுதிகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசிப்பாங்க. ஏன்னா விஜய் இது வரைக்கும் 230 நாள் பேசுனதுல, அதனால அவங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் ஜெயிச்சா இங்கே வந்து பெரும்பான்மை ஆட்சி அமைக்கலாம், எத்தனை பேர் இருந்தால் நம்ம மற்ற கூட்டணி கட்சிகளோட நம்ம ஆதரவில் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற எந்த புரிதலுமே உங்களுக்கு கிடையாது. நேற்று விருப்பமனு தாக்கல் அப்படின்னு சொன்ன உடனே என்ன நினச்சிட்டாங்க, சரி ஜனநாயகன் டிக்கெட் கொடுக்குறாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த விருப்பமனுக்கான காஸ்ட் வந்து வெறும் 100 ரூபாய்.